ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பலாம். இந்த நல்ல பண்டிகை நாட்களில் உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற நாள் நேரங்களில் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருந்த நாட்களில் நமக்கும் ஏற்ற வார்த்தைகளை தந்து கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய பரிசுத்தமான அந்த குமார் மூலமாய் நமக்கு தந்த ரட்சிப்பை நம்மத்திலே விளங்கப்பட்ட இந்த கிருபையை ஒரு விசை கூட நமக்கு ஞாபகப்படுத்துவாராக. சலம் அமைச்சு பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் கூட நானோட கேட்ட நான் எதுவுமே எடுத்து நான் பேச மாட்டேன். கிறிஸ்மஸுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் பிறந்தார், இன்றைக்கு பேச வேண்டும், நாளைக்கு பேச வேண்டும். நான் ஒரு நாளுமே சொந்தமாக வசனம் எடுத்து அடிப்படையில் பேசுவதே இல்லை. அன்றைய காலையில் வித்தியாசமான வசனத்தை கதை தந்தார். தந்து சபைக்கு இதை நினைவு கூற செய்யும்படி சொன்னார். ஒரு ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்துமஸ், அது ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஒரு விசுவாசுடைய வாழ்க்கையில கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகை எதன் அடிப்படையில் நாம் அதை நினைவு கூற வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் வேதத்திலிருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் ஒரு வசனத்தை மையமாக கொண்டு இந்த வசனத்தை சபைக்கு சொல்லி ஜெபிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அந்த வசனத்தை நமக்கு சற்று கவனித்து கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அதை புரிந்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் இல்லாமல் கிறிஸ்துவுக்கு உள்ள அது எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதான அறிவை நமக்கு தந்து அதை பரிசுத்தமாய் அவரை துதிப்பதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. விசுவாசிக்கிறீங்களா? எதுவே புரியுது? உலகம் எங்கும் இன்றைக்கு கொண்டாட்டங்கள் நடக்கின்றன. உலகம் எங்கும் இன்றைக்கு அலங்கரிப்பு நடக்கின்றன. தங்களை மற்றவர்களை விட பெரிதாக காட்டிக் கொள்வதிலும் மற்றவர்களை காட்டில் தங்களை அதிகமாய் அலங்கரிப்பதிலும் உலகத்துக்கு எதிராக தங்களுடைய பெருமைகளை பேசுவதிலும் தான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்கிறதான இந்த குமாரனுடைய பிறப்பை ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஆவிக்குரியவராகிய நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டமும் கொண்டாட்டமும் மாம்சத்திலேயோ உலகத்திலேயோ அல்ல. அது ஆவிலையும் ஆத்மாவுக்கும் உரியதான ஒரு கிறிஸ்து பண்டிகை என்பதை தான் அடிப்படையாக கொண்டுதான் வேதம் நமக்கு அவைகளை கற்றுத் தருகிறது. ஆமென். நான் இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஒரு காரியம், சபைக்கு நான் பேசும் பொழுது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு கூட சம்பந்தப்படுத்தி பேசுவதற்கு நான் கேட்பது உண்டு. ஏனென்றால் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு கூட சம்பந்தப்படுத்தி பேசும் பொழுதுதான் இந்த ஆவிக்குரிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். இந்த ஆவிக்குரிய வசனங்களை உலகத்தோடு கூட உண்மைப்படுத்த முடியாது. இந்த ஆவிக்குரிய வசனத்துக்கும் உலகத்துக்குரிய காரியங்களுக்கும் ஒரு நாளும் எந்த சேர்க்கையும் இருக்காது. ஏனென்று சொன்னால் ஜீவனுள்ள வார்த்தைகள் உலகத்தில் ஜீவனுள்ள வார்த்தைகள் அல்ல. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆவிக்குரியதான ஒரு அறிவு தேவைப்படுகிறது. அந்த ஞானத்தினாலும் அறிவினாலும் கர்த்தரமை நிரப்புவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 10வது அதிகாரம் 4வது வசனத்தை. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். எனக்கு கவனிங்க, விசுவாசிக்கிற எவனுக்கும் என்ன உண்டாக வேண்டும்? நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் ரோமர் சபைக்கு எழுதும் பொழுது ஆரம்பத்தில் இருந்தே இந்த ரோமர் சபை அல்லது இந்த ரோம நிருபம் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டது என்று சொன்னால் இஸ்ரவேலருக்கு நியாய பிரமாணத்தையும் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தையும் அடிப்படையாக கொண்டு அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை அவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இது முழு அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர் அதிகமாக நியாய பிரமாணத்தினுடைய முக்கியத்துவத்தையும் கிறிஸ்து வெளிப்பட்டதையும் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை குறித்தும் அநேக விளக்கங்களை ஆவிக்குரிய விளக்கங்களை எழுதி வைத்துவதை பார்க்க முடியும். ஆனால் இந்த வசனத்தை தான் ஆண்டவர் காண்பித்து தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எதற்காக இந்த பூமியில் அனுப்பினார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நம்ம வாசிக்கும் பொழுது அதை தெளிவாக கவனிக்கணும். இடையில விட்டுட்டீங்கன்னா புரியாது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வருகிறது வரையிலும் ரெண்டு முக்கியமான பிரமாணங்கள் தான் வேதத்தில் இருக்குது. ஒன்று the law of God and Jesus Christ. இயேசு கிறிஸ்துவும் மோசேயினுடைய நியாய பிரமாணம் மட்டும்தான் இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனத்தை உருவாக்குறது முதல் கொண்டு அவருடைய நித்திய ஜீவன் கொடுக்கிறது வரையிலும் ரெண்டு அடிப்படையில் தான் நடைபெறுகிறது. ஒன்று நியாய பிரமாணம், இன்னொன்று இயேசு கிறிஸ்துடைய பிரமாணம் அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இங்கே பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார்,
விசுவாசிக்கிற எவனுக்கும். அப்படி என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எந்த மதத்தை சார்ந்தவனும், எந்த ஜாதியை சார்ந்தவனானாலும், என்ன பாசைக்காரரானாலும், யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் என்ன உண்டாகும்? நீதி உண்டாகும். கவனிக்கிறீங்களா? என்ன உண்டாகும்? நீதி உண்டாகும். யாருடைய நீதி? The righteousness of God. ஆண்டவருடைய நீதி உண்டாகும்படி கிறிஸ்துவை அவர் முன்வைத்திருக்கிறார். அப்ப கேள்வி நமக்குள்ள எழும்ப வேண்டும், எதற்காக எனக்கு நீதி வேண்டும்? இந்த உலகத்துல மனுஷனாய் பிறந்த எனக்கு எதற்கு நீதி வேண்டும்? ஏன் கிறிஸ்து எனக்கு நீதியை தர வேண்டும்? அப்படி என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தினால் இந்த நீதி எனக்கு தர முடியாதா? இந்த உலகத்துல வேற எங்குமே நீதி இல்லையா? ஏன் இந்த தேவனுடைய நீதி எனக்கு வேண்டும் என்று கேள்வி கேட்கிறேன் என்று சொன்னால், நான் ஆதியாகமத்திலிருந்தே நான் சில காரியங்கள் வேகமாக சொல்லி கிறிஸ்து பிறப்பை மையமாக வைத்து இந்த வார்த்தையை கத்தவங்க கூட பேசுவாராக. ஆதியிலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்க நேரத்தில் நினைச்சதால் தம்முடைய சாயலாகவும் மனுஷனை உருவாக்குவோமாக என்று சொல்லி அவனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? யாருடைய சாயல் உருவாக்கினார்? தேவனுடைய சாயல்ல உருவாக்கினார். ஆனால் வேதம் சொல்றது தேவனுக்கு ரூபம் ஒன்று இல்லை. ஆனால் தேவனுடைய சாயல் என்று சொல்லும் பொழுது நம்ம எபேசியர் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வார்த்தை, புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்ட மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக. அப்ப தேவனுடைய சாயல் எது? பரிசுத்தமும் நீதியும் நிறைந்தது தேவ சாயல். ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கும் பொழுது அவருடைய சாயலான நீதியிலையும் பரிசுத்தத்தையும் உருவாக்கி அந்த சாயலுக்கு ஒரு உருவம் கொடுத்தார். அதுதான் மனுஷன். புரிஞ்ச மாட்டாமே சொல்லுங்க. எனக்கு தெளிவா நீங்க கவனிச்சுட்டு வரணும். இதுதான் கிறிஸ்துமஸ் உடைய நற்செய்தி. எது நற்செய்தி? ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கின நேரத்துல மனுஷனுக்கு தேவனுடைய சாயலை தந்தார். இந்த சாயல் நீதியையும் பரிசுத்தத்தையும் உடையதாக இருந்தது. அந்த சாயல் ஆண்டவருக்கு உருவம் இல்லை, ரூபம் இல்லை. ஆனா இந்த சாயலுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அவனை மண்ணினால உண்டாக்கி அவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தார். அவன் தான் மனுஷன். அந்த மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. இவ கர்த்தருடைய தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் எப்படி உலாவிக் கொண்டிருக்கிறார்கள்? தேவ சாயல்ல உலாவுறாங்க. ஆனா உருவம் மனுஷ உருவமா இருந்தாலும் இவங்களுடைய சாயல் எப்படி இருந்தது? தேவ சாயலாக இருந்தது. இந்த தேவ சாயல் எப்படிப்பட்டது? தேவனுடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் சுமந்து வருகிற ஒரு தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தேவ சாயலுக்குள்ள இருந்த இவர்களை சத்துரு நினைச்சான். சர்ப்பமானது சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளதா இருந்தது. சாத்தானுக்கு தந்திரம் தெரியும். ஏன் தந்திரம் தெரியும்னா, அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய சாயலை சுமந்து திரிகிற ஜனங்களை பிரிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரூபமும் சாயலும் நமக்கு தெரியுமோ தெரியாதோ? யாருக்கு நல்லா தெரியும்? சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவன் வேகமா அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அவருடைய சாயலை அவங்களை விட்டு எடுத்துட்டான். அவருடைய சாயல் அவங்களை விட்டு எடுக்கப்படுச்சு. ஏன் அப்படின்னா, அவர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது என்ன மாறிட்டு? தேவ சாயல் போய் இப்ப மனித சாயல் உள்ள வந்துச்சு. அதான் வேதம் சொல்கிறது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இல்லையா? அந்த பழத்தை சாப்பிட்ட உடனேயே அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. அதுவரை அவங்க எந்த கண்களால் பார்த்துட்டு இருந்தாங்க? மனக்கண்களால பார்த்துட்டு இருந்தாங்க. நீ கேட்கலாம், எப்படி மனக்கண்களை பார்த்தாங்க? உங்களுக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4 நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 4 வாசிங்க வேகமா. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கினான். இல்லையா? இதே பவுல்தான் எபேசியர் 2 அதிகாரத்தில் சொல்றாரு, உங்களுக்கு அவன் அப்படிப்பட்ட கண்களை திறந்தருள வேண்டும் என்று 2 அதிகாரம் அதனுடைய 14 15 வசனத்தை வாசித்தீங்கன்னா, சாரி 19 வசனம் வாசிங்க. 1:19 வாசிங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்
இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள வேண்டும். அவன் தேவன் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? மனக்கண்கள். அப்ப புதிய சாயலை பெற்றவங்களுக்கு இந்த மனக்கண்கள். அப்ப ஆதாம் ஏவாள் என்ன கண்களோடு நடந்தாங்க? மனக்கண்கள். அதாவது ஆவிக்குரிய கண்கள்ல அந்த தோற்றத்தை பார்த்தாங்க, ஆண்டோட படைப்பை பார்த்தாங்க, சிருஷ்டிப்பை பார்த்தாங்க. அவங்க ஆண்டோடு கூட நடக்கிறாங்க. எல்லா சாயலும் அவங்களுக்கு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சாயலாகவே இருக்கிறது. அந்த சாயலை எடுத்து போடும்படி சத்துருவானவன் இங்கே கிரியை செய்தான். இப்ப ஏதேன் தோட்டத்தில் கிரியை செய்தாச்சு. அப்ப என்ன பண்ணாங்க? அவங்களுடைய அந்த பழத்தை சாப்பிட்டதுனால, அதாவது கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லும் பொழுது இந்த சுவிசேஷத்தை குடிக்கிறது. இந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படியாம போனா என்ன ஆகும்? பாவம் வரும். அதே போல அங்கே ஆண்டவரோட சுவிசேஷத்தை ஆதாம் கொடுத்தார். என்ன பண்ணாரு? நீ தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவன் எங்க வைத்தான். அவன் கீழ்ப்படியாம போனதுனால தேவன் அவளுக்குள்ள வைத்திருந்த தேவ சாயலாகிய நீதியும் பரிசுத்தமும் அவளை விட்டு எடுக்கப்பட்டு போனது. கொஞ்சம் நாமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது எடுக்கப்பட்ட போன சாயல் போயிடுச்சு. இப்ப அந்த இடத்துல என்ன வருது? எம்ப்டினஸ் இருக்குது. எங்க? ஒரு சாயல் இருந்து அந்த சாயலுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டது. அதான் மனுஷன் தேவ சாயலை சுமந்து ஓடினான். இப்போ அந்த சாயல் தேவ சாயல் எடுக்கப்பட்டதுனால இப்ப யாருடைய சாயல் உள்ள வந்துச்சு? மனுஷனுடைய சாயல் மாத்திரமல்ல, இந்த சத்துருடைய சாயல் நமக்குள்ள வந்தது. புரியுதா? பாவம் உள்ள வந்தது. பரிசுத்தமாய் அந்த நீதியும் பரிசுத்தமும் இருந்த இருதயத்துக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள யார் உள்ள வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா, சத்துரு எளிதாக உள்ளே வந்து அவன் நம்ம என்ன செய்யலாம்? அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்ய வைத்து நம்முடைய சரீரத்தை மறித்து போக பண்ணினான். புரியுதா? எங்க மறித்து போச்சு? தேவ சாயலை சுமந்திருந்த ஆதாம் ஏவாளும் இப்ப மறித்து போயிட்டாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் போனதுனால இவன் மனுஷ கண்கள் கொடுக்கப்பட்டது. இந்த மனுஷ கண்கள் கொடுக்கப்பட்ட இடத்துல யார் உள்ள வாசம் பண்ற? பிசாசு உள்ள வாசம் பண்ணி அவன் ஒரு சாயலை உள்ள வச்சு அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அதனால அப்போஸ்தலன் பவுல் எபேசியர் 2 எழுதுறாரு, முற்காலத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். தேவ சாயல் போன உடனே யார் உள்ள வந்துச்சு? அக்கிரமமும் பாவமும் உள்ள வந்து இப்ப யார் எனக்குள்ள கிரியை செய்கிறார்? பிசாசு உள்ள கிரியை செய்கிறார். இப்ப எனக்குள்ள என்ன வெளிப்படுது? அக்கிரமம் வெளிப்படுது, பாவம் வெளிப்படுது. அதனால பவுல் கேட்கிறாரு, நான் செய்ய வேண்டும் என்று விரும்புவதை செய்யாமல் நான் நினைக்காத ஒன்று எதை செய்யக்கூடாது நினைக்கிறோம் அதையே நான் செய்கிறேன். ஏன்னா எனக்குள்ள பாவம் இதை கிரியை செய்கிறது. நான் பாவ நிர்பந்தமான மனுஷன். நான் யார் என்னை இருந்து விடுதலையாக்க கூடும்? பார்த்தீங்களா? ரோமர் எழுதி வச்சிருக்கிறாரு இல்லையா? யார் என்னை இந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? வேதம் சொல்கிறது, அந்த ஆவியினுடைய பிரமாணமே பாவம் சாபம் என்பவையிலிருந்து என்னை விடுதலையாக்க கூடும். நான் நிர்பந்தமான மனுஷன். அப்ப அந்த அடையாளம் போன உடனே, அந்த சாயல் போன உடனே உள்ள பாவ சாயல் நமக்கு உள்ள வந்துருச்சு, மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. இதே இப்ப எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டார்கள். பாருங்க, இந்த சாயல் நம்ம விட்டு போன உடனே இந்த ஆதாம் ஏவாளுக்கு தொடர்ந்து வருகிற சந்ததிக்குள்ள என்ன வந்தது? அக்கிரமம் வந்தது, பாவம் வந்தது. நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தெரியல, பாவம் பெறுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அதன் பிறகு ஆண்டவர் நோவா காலத்துல யாரை அழிக்கிறார்? நோவா காலத்துல உலகத்தை கர்த்தர் அழித்து விடுகிறார். ஆமென். உலகம் நோவா காலத்துல உலகம் இந்த இடத்திலே அழிக்கப்பட்டு போய்விடுகிறது. உலகத்துல பாவம் வந்ததுனால கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு இந்த பாவத்தை கண்ணியமா வச்சுட்டு இந்த உலகத்தை அழிச்சிருக்காரு. மறுபடியும் நோவா மூலமா மறுபடியும் பெற்றாரு. ஆனா திரும்பவும் நோவா மூலமா என்ன வருது? பாவம் காம் என்கிற சந்ததியை சபித்து கொள்கிறான். பேழையிலிருந்து வெளியில வந்த உடனே ஆண்டவர் நோவாவையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அழைத்து ஆசீர்வதித்து பருகி பெறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்ததை யார் சபித்தார்? நோவா சபித்தார். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட காமுடைய சந்ததி இவன் நோவாவினால சபிக்கப்பட்டதுனால மறுபடியும் இந்த சந்ததி சாபத்தை சுமந்து திரிகிறது. நமக்கு
உங்களுக்கு தெரியும், கானானியர், எபூசியர், எமோரியர் இவங்க எல்லாரும் தான் எருசலேம் பகுதிகளில குடியிருந்தார்கள். எபூசியர் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. இப்படி நாட்கள் போக போக எகிப்து தேசத்துக்கு அடிமைகளாக போறார்கள். ஆண்டவர் இவர் மேல கண்களை வைத்து எப்படியாவது இன்னும் ஒரு விசை கூட இந்த உலகத்தை அழித்து விடக்கூடாது என்பதில் ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை தனியாக பிரித்தெடுத்து அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களிடந்து பிரித்தெடுத்தேன். சொல்லுங்க, நம்மளை எதுக்கு பிரிச்சு வச்சிருக்கிறாரு? யார போல? சத்தமா சொல்லுங்க. நான் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல சொல்லுங்க, தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படி தேவன் எங்களை குடும்பமாய் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தாரா? ஹல்லேலூயா. இப்ப நம்ம உலகத்துக்கு நாம கர்த்தருக்கு என்று சொல்லி நம்மளே பிரித்தெடுத்தது போல இந்த எகிப்து ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பிரித்து வைத்து இனி இவர்கள் அந்த அடிமைத்தனத்துடைய வாழ்வுக்கு போயிடக்கூடாது என்பதற்காக நியாய பிரமாணம் என்கிற கர்த்தருடைய கட்டளை கொண்டு வந்தார். எதற்கு அப்படின்னா, ஒருக்கா பிரிச்சு எடுத்தாச்சு, இனி இவங்க மறுபடியும் அந்த உலகத்துடைய பாவங்கள்ல போய் நினைச்சக்கூடாது, விழுந்திடக்கூடாது. முற்காலத்திலே நீங்கள் நடத்தி வந்த அந்த அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் உள்ள போயிடக்கூடாது என்பதற்காக ஆண்டு என்ன பண்ணாரு? இந்த நியாய பிரமாணத்தை கொடுத்து ஒண்ணும் இல்ல, அந்த எகிப்து ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எந்த காரியத்தை மறுபடியும் நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா நாம எல்லாம் எங்க வந்திருக்கிறோம்? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக உலகத்தோட சில காரியங்கள் நம்ம நினைச்சிருக்கு ஒரு ஐடியாலஜியா இருக்கும். பிசாசு நம்மளை சொல்லிட்டே இருப்பான், இதை பண்ணு சொல்லுவான், ஆசையை தூண்டுவான், இச்சைகளை தூண்டுவான், இதெல்லாம் ஒவ்வொன்றா உருவாக்கிட்டு இருப்பான். அதனாலதான் ஆண்டவர் மோசையை வச்சு நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு காரியத்தை கொடுத்து அவர்கள் என்ன பண்ணாருன்னா கிறிஸ்துவிடத்தில் நடத்துவதற்கு ஒரு உபாதையாய் அவரை பயன்படுத்தினார். கலாத்தியர் 2:21 படிச்சீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணம் எடுக்க வேணாம், போற படிச்சிருங்க. இந்த நியாயப்பிரமாணம் இந்த ஜனங்களை, அதாவது நம்மை கிறிஸ்துவிடத்திற்கு நடத்துகிற ஒரு உபாத்தியாக, பாதையாக இருந்தது. ஆனா முழுமையாக இந்த நியாய பிரமாணம் எதை கொண்டு வரல? மீட்பை கொண்டு வரல. மறுபடியும் என்ன பண்ணாங்க? அந்த பாவத்தை செய்தாங்க, பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சதை தவிர பாவத்துக்கு என்ன கிடைக்கல? மீட்பு கிடைக்கல. மீண்டும் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய பிரிவினை இருந்தது. ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாளிடத்தில் ஆண்டவர் நேரடியாக பேசினார். அவர் ஐக்கிய பிதாவாகிய தேவனோடு கூட இருந்தது, தேவனோடு கூட உலாவினார்கள். எப்பொழுது தங்களுடைய சாயலை இழந்து போனார்களோ அப்ப என்ன பண்ணாங்க? தேவனோடு உள்ள ஐக்கியம் அவளை விட்டு எடுக்கப்பட்டது. மறுபடியும் முழுவதுமாய் இவர்கள் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்து விடக்கூடாது என்பதற்காக தான் நியாய பிரமாணம் என்கிற லா ஆஃப் காட் அல்லது மோசைக் லா என்கிறதான ஒரு நியாய பிரமாணத்தை அந்த ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஜனங்களுக்குள்ள வைத்து அவர்களை தமக்கு என்று சொல்லி பிரித்தெடுத்து வாழ வைத்தார். ஹல்லேலூயா. இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 52வது அதிகாரம் 2வது 4வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 52 2 முதல் 4 வாசிக்கலாம். எல்லாரும் எடுங்க, நோட் பண்ணி வைங்க. என்னடா போடுவாங்க? 52 2 4 தான். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் சாரி 59 2 59 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இது எப்போ கேட்டீங்கன்னா இந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகு நீங்க தெளிவா கவனிக்கணும். எந்த அளவிற்கு ரட்சிப்பு நமக்கு தரப்பட்டது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏதோ இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியில வந்தார், நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியை என்ஜாய் பண்ணிட்டு ஓடி பாவத்தில் விடுதலை கொண்டு கத்தவங்க அழைக்கல. ஆமென். ஆண்டவரே தெளிவா சொன்னார், நீங்க கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகளை அப்ப எரிச்ச முடியும், பிள்ளைகள் அதை செய்யும்படி கர்த்தரால முடியும். முடியுமா? முடியாதா? அப்ப கர்த்தர் நம்மளை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்திருக்கார் என்று சொன்னால் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம குழந்தையை போல இருந்தோம், குழந்தையை போல ஆராதனைக்கு வந்தோம், 2 பாட்டு பாடினா அப்படியே போனோம், 2 நாள் சர்ச்சைக்கு வந்தோம், வசனத்தை கேட்டா அப்படி போனோம். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? பூரண புருஷராகும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வளர வளர வசனத்தின்படி நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் செயல்பட வேண்டும். அதுக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார், அதற்காக எழுதி தந்திருக்கிறார். இவர் நியாய பிரமாணத்தை கொடுத்தா
மோசே மூலமா வழி நடத்தினார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை வந்தாங்க. நியாயப்பிரமாணம் கிடந்த பிறகும் மறுபடியும் என்ன பண்ணாங்க? பாவம் பண்ணினாங்க. இந்த அக்கிரமங்களினால என்ன பண்ணுச்சு? தேவனுக்கும் இந்த ஜனங்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டாச்சு. மறுபடியும் ஆண்டவர் பார்த்து சில காரியங்கள் என்ன செய்து விட்டார்? கைவிட்டு விட்டார். மறுபடியும் வந்தீங்கன்னா கொலோசியர் 1:20 வாசிக்க பார்க்கலாம். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இதன் பிறகு ஆண்டவர் அப்படியே விட்டுல நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஜனங்களை தம்மிடமாக எடுத்துக் கொள்ளும்படி எவ்வளவோ செய்கிறார், முயற்சி செய்கிறார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை தவிர இவங்களுக்கு என்ன கிடைக்கல? மீட்பு கிடைக்கல. மறுபடியும் இதே அக்கிரமம், மறுபடியும் இதே பாவம். தேவனுக்கு இவர்களுக்கு பெரிய பிரிவினை, பகை உண்டாயிருக்கிறது. இவர்களால் ஆண்டவரை நேசிக்க முடியல, ஆண்டவரை நெருங்க முடியல. ஆனாலும் தேவன் சில காலங்களை விட்டு விட்டார். அது இருண்ட காலம் என்று சொல்லி வரலாறு சொல்கிறது. ஆனாலும் தேவன் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமோடு ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அந்த நினைவு கூர்தல ஒரு பகுதி தான் உங்களுக்கு எனக்கு. இருண்ட காலம் என்று சொல்லி அவர் அப்படியே விட்டு விட்டார்னா இன்றைக்கு நம்ம அழிவுள்ள அந்த நரகத்தின் இடம் ஓடிட்டு இருக்கோம். சுவிசேஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு நிலை கிடைத்ததுக்கு பாருங்க. ஏன் இலவசமாக கிடைக்க பெற்றார்னா அது ஒரு ஈஸியான பாதையில ஒன்று நம்மளை கடந்து வரல. இதை தடை செய்வதற்கு எத்தனையோ முறை நம் ஒவ்வொருடைய ரட்சிப்பையும் தடை செய்வதற்கு சத்துரு எத்தனையோ தடை கற்களை வைத்தாலும் தேவன் தம்முடைய மகிமை உள்ள கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி என்ன நினைத்தார்களா? எப்படி நினைத்தார்களா? சொல்லுங்க. எங்களை தமது கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்களை நினைத்தார்களா? அதனால்தான் அவருடைய குமாரனை அவர் அனுப்பினார். அனுப்பி பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ளதான ஒரு பிரியத்தை உண்டு பண்ண தீர்மானிச்சார். இந்த தீர்மானம் சாதாரணமா நடக்கல. எங்க நடந்தது? சிலுவையில நடந்தது. சிலுவையிலே தொங்கவிடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அவர் சாபத்தை சுமந்து சமாதானத்தை எனக்கு உண்டு பண்ணினார். எப்படி உண்டு பண்ணினார்? சாபத்தை சுமந்து எனக்காக சமாதானத்தை உண்டு பண்ணினார். இப்போ ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்ம நினைவு கூர்ந்து பரலோகத்திலுக்கும் பூலோகத்திலுக்கும் ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக தான் இவ யாரை தெரிந்திருக்கார் பார்த்தீங்கன்னா மேரியை தெரிந்திருக்கிறார். எத்தனையோ வாலிப பெண்கள் அந்த தேசத்துல இருந்தாங்க. என் மனைவி நான் பேசிட்டு இருந்தேன். மரியாதை மாதிரி ஒரு அவமானத்தை சுமக்கிறதுக்கு ஒரு வாலிப பெண்ணினால முடியாது. சரியா? பரிசுத்தமாய் வாழ்கிறவள், தேவனுக்காய் மட்டும் வாழ்ந்திருக்கள். வெறும் ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி தான் யாரு? மேரி. அந்த தேசத்துல, யூதேயாவுள்ள அந்த தேசத்துல எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். மனசு தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆண்டவரை ஆராதிக்காம இருந்திருப்பாங்க. ஆனா ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் இவள் தன்னுடைய பிதாவாகிய தேவனை அவ மறக்கவில்லை. அவ ஜெபிக்கிறார், அவ ஆராதிக்கிறார். தேவ சமூகத்துல தன்னை பரிசுத்தமாய் பார்த்துக் கொள்கிறார். ஏன் நான் ஆழமா சொல்றேன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் மேல நிழலிடணும்னா சும்மா நிழலிட மாட்டார். ஒருத்தர் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா சும்மா அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நீ நினைக்கிற மாதிரி ஏதோ நம்ம ஆராதனை வந்தோம், நம்ம ஜோம் பண்ண கை தட்டணும், அபிஷேகம் பண்ணார் அப்படி இல்லை. உங்களை 7 தரம் மண் குகையில உருக்கி புடமிடப்பட்ட அந்த வெள்ளி கொத்தான சொத்த சொற்களை போல அவர் உங்களை புடமிட்டு பார்த்துதான் அவர் எழுதுறாரு. அதனால போகும் பொழுது எந்த கலக்கும் இல்லாம சொல்றாரு, மன வருத்தத்தோட போயிடுவாரு. அவன் அந்த மேரியுடைய மைண்ட் செட்டை பாருங்க. அந்த வாலிப பிராயத்துல எவ்வளவு பரிசுத்தமா தன்னை யார் எப்படி வேணாலும் சொல்லட்டும், ஆனா அவளுடைய வாழ்க்கை குறித்து அந்த ஊர்ல ஒருத்த கூட சாட்சி கொடுக்கல, பரலோக சாட்சி கொடுத்தது. என்ன சாட்சி தெரியுமா? கிருபை பெற்றவர்களே வாழ்க. ஏங்க மேரிக்கு மட்டும் கிருபை கிடைக்கணும்? வேற பெண்மணிகளே அந்த இடத்துல இல்லையா? வாலிப பெண்களே அங்க இல்லையா? எலிசபெத் ஆண்டு தேர்ந்தெடுத்துக்கலாமே, அவள் உறவு முறை தானே, 2 பேரும் ஒரே டைம் தானே, 6 month பேக் தான் இன் பிட்வீன் தானே அவ கன்சீவ் ஆகுறாங்க. ஏன் மேரியை தேர்ந்தெடுத்தா? மேரியுடைய வாழ்க்கையை அவ முழுசு ஒப்பு கொடுத்திருந்தார். அவ ஆண்டவருக்காக மட்டும் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து வந்த ஒரு வாலிபம் அவள்.
அல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஒருவரும் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார்னா கண்டிப்பா நிச்சயமா ஒரு பெரிய காரியத்தை செய்வார். என்ன தெரியுமா? தேவதூதன் வருவான், கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா. அப்படிதான் மேரியை தெரிந்தெடுத்து என்னுடைய ரட்சிப்பிலே யாருக்கு பங்குண்டு? மேரிக்கு பங்குண்டு. அவன் பரிசுத்தமா இருந்து அந்த அவமானத்தை தாங்குவதற்கு யோசேப்பு என்ன திங்க் பண்றாரு? ரகசியமாய் அவளை தள்ளி விடலாம் நினைக்கிறாரு. ஆனால் கர்த்தர் கைவிடல. ஆமென். ரெண்டு பேரும் சேர்ந்து தேவ சித்தத்தை கொடுக்கிறார்கள். ஒரு குடும்பம் அவமானத்தை சுமந்துதான் இந்த சல்வேஷன் என்ன கொண்டு இருக்குது இல்லையா? அவங்க மட்டும் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா முடிச்சிருச்சு. அந்த அவமானத்தின் நிந்தையை சுமந்து தங்களை தேவனுக்காய் முழுசாக கொடுத்தாங்க. அல்லேலூயா. தேவன் தெரிந்தெடுத்து அந்த ரட்சிப்பை எனக்காக ஐ ப்ரொனவுன்ஸ் மை நேம். ஏன் ஒரு மனுஷனுக்காக எவ்வளவு தடைகளை உடைத்து தேவன் இதை எடுத்துருந்தாரு பாருங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நீ நாட்கள் நல்ல பண்டிகை நாட்கள்ல அந்த ரட்சிப்பை நீங்க நினைச்சு பார்க்கலாம். இது எளிதாக ஒன்று எனக்கு கிடைக்கவில்லை. ஆண்டோட பேசும்பொழுது ஆவியார் என்னை உடைச்சுதான் இந்த மெசேஜ் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண வச்சாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளவு நல்லவன் எனக்கு தெரியும் இல்லையா? யாரையும் நல்லவன் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஊழலும் சாட்சா தெரியும். யார் நல்லவன் சொல்ல மாட்டாங்க. நிறைய தவறுகள் தப்புகள் நிறைய இருந்தது. ஆனா என்ன அதை நினைக்கவே இல்லை. என்னையும் இந்த ரட்சிப்புக்குள்ள பங்காளா மாத்தினாருன்னா அது என்னால ஒண்ணுமே இல்லை. எல்லாம் ஒரு நாள் அப்ப இத்தனை நாவுகள் இருந்தாலும் இந்த ரட்சிப்பை சொல்லி பாட என்னால முடியவே செய்யாது. ஆமென். பாருங்க, அதான் லூக்கா 2:10 சொல்லுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும். என்ன பிரியம்? நம்ம 1:20 வாசித்தோமா? பூமியில் உள்ளவர்களுக்கும் பரலோகத்தில் உள்ளவர்களுக்கும் என்ன ஒன்றாயிடுச்சு? சமாதானத்தை உண்டு பண்ண அவருக்கு மனுஷர் மேல பிரியம் உண்டாயிடுச்சு. அந்த பிரியம் தான் இந்த லூக்கா 2:21 14 வசனம். கொலோசியர் 1:20 இல்லையா? அந்த வானத்தையும் பூமிக்கும் வாசிங்க. 1:20 வாசிங்க. கொலோசியர் 1:20 வாசிங்க. இன்னொரு ஆள் லூக்கா 2:14 வாசிங்க. அவர் சிலுவை சிந்தின சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு உத்தரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவருக்கு பிரியமாயிற்று. யாருக்கு பிரியமாயிற்று? பிதாவாகிய தேவனுக்கு அந்த பிரியம் உண்டாயிற்று. யார் மேல? மனுஷர் மேல. அதுதான் இந்த வசனத்தை வச்சு தூதர்கள் சொல்றாங்க. இப்ப லூக்கா 2:14 வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. இப்ப எப்படி பண்ணாங்க? தேவனை துதித்து பாடினார்கள். இப்ப பிரியம் யார் மேல வந்துச்சு? மனுஷர் மேல பிரியம் வந்திருக்கு. நம்ம மேல என்ன? இங்கே ஒரு பிரேக் இருக்குது இல்லையா? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தார், ரட்சிப்பை உண்டாக்கும்படி பிறந்தார். ஆனா இந்த ரட்சிப்பை உண்டாக்கும்படி பூமியில பிறந்தாலும் புறஜாதியாகிய நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்க கூடாதபடிக்கு அங்க ஒரு பெரிய தடை. புரியுதா? வேதம் புரியுதா? இந்த ரட்சிப்பு ஏதோ இயேசு கிறிஸ்து நம்ம மேல மனுஷன் மேல பிரியம் வந்துருச்சு, பூமியிலே சமாதானம் வந்துருச்சு, நீ உடனடியாக உலகத்துல எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்து கொண்டே கூட நேரத்துல ஒரு பெரிய ஒரு பிரேக் அங்க வருது. என்ன பிரேக்னா, இப்ப இவர் யாருக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி படி வந்ததாக ஜனங்கள் கருதுகிறார்கள்? இஸ்ரவேலர்கள். ஏன் அப்படின்னா இந்த வாக்கு தத்தங்கள் இல்லையா, அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லா காரியமும் யாருக்குரியது? இஸ்ரவேலுக்குரியது. பாருங்க, ரோமர் 2:7 வாங்க. ரோமர் 9:4-5 வாசிங்க. இப்ப ரோமர் 9:4-5 வாசிங்க. ரோமர் 9வது அதிகாரம். அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும். புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாய பிரமாணம், தேவாராதனை, வாக்கு தத்தங்களும் அவருடையவர்களே, பிதாக்கள் அவருடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாம்சத்தின்படி கிறிஸ்து எங்கதான் பிறந்தாரு? இஸ்ரவேலுடைய தாவீதுடைய வம்சத்தில் தான் பிறந்தாரு. இரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் எங்கதான் அனுப்பப்பட்டாரு? காணாமற் போன இஸ்ரவேலிடத்தில் தான் அனுப்பப்பட்டாரு. சிறுநீக்க ஊராளாகிய ஒருத்தி வந்து சொல்றா இல்லையா, ஆண்டவரே என் மகள் கொடிய வியாதினால் சாக கிடக்கிறாள். அவன் சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா? அவன் என்ன சொல்றா?
ஆண்டவரே மேசையிலிருந்து கீழே விட அப்படி கூட ஒரு ரட்சிப்புக்காக ஏங்குகிற கூட்டம் தான் நம்ம கூட்டம். நம்ம எப்படி ஏங்கிட்டு இருந்தோம்? மேசையிலிருந்து கீழே விடுகிற ஒரு சின்ன துணிக்கை கிடைச்சா கூட சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து விட முடியாதான்னு சொல்லி தான் இருந்தோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் அப்பம். என்ன அப்பம்? வாக்குத்தத்தம் அவங்களுடையது, மகிமை அவங்களுடையது, புத்திர சுவிகாரம் அவங்களுடையது, தேவாராதனை அவங்களுடையது, வாக்குத்தத்தம் அவங்களுடையது, நியாயப்பிரமாணம் அவங்களுடையது. அங்கேதான் அவர் பிறக்கவும் செய்தார். இப்பவும் நமக்கு என்ன கிடைக்கல? ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர் சொன்னார், காணாமல் போனாய் இஸ்ரவேல் இடத்துல தான் நான் அனுப்பப்பட்டேன். சுத்தி இருக்கிறார். இப்பவும் நான் ரட்சிப்புக்காக அலைந்து கொண்டிருக்கிறேன். குற்றுயிரும் கொலையுருமாய் ஒரு இடத்துல என்னுடைய ஆத்துமா அப்படி தவித்துக் கொண்டே இருக்கிறது. என் மாம்சம் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் அழிந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு தவிக்கிறது. இப்ப தாவீது சொல்றது போல, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணி கேட்ட நிலத்திலே என் ஆத்துமா உண்மையே தாகமாய் இருக்கிறது. ஆனால் தாகத்துக்கு என்ன கிடைக்கல? தண்ணீர் கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீர் யாருக்கு? பிள்ளைகளுக்கு. விசுவாசம் என்ன? அந்த மேய்ச்சிலிருந்து சிந்துற அந்த தண்ணீரை கூட குடிச்சு ஐஸ்வர்யமன் சொல்ற, ஒரு சொட்டு நீரை எடுத்து லாசருடைய விரலுடையெல்லாம் குடிச்சு கொண்டு வந்தா கூட என் தாகம் தீரும். இதான் என் விசுவாசம். இன்னும் எனக்கு ரட்சிப்பு இல்லை. நான் ரட்சிப்புக்காக ஓடுறேன். என் ஆத்துமா ஏங்குகிறது, என் ஆத்துமா ஓடுகிறது. இது எல்லாம் உள் பிக்சரைஸ் நடந்துட்டே இருக்குது. நம்ம வாசிக்கிறோம், என்னை வளர்ந்துட்டோம், என்னை ரட்சிக்கப்பட்டுட்டோம், இன்னும் ரட்சிப்பை அலட்சியம் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னும் பரிசுத்தத்தை அலட்சியம் பண்றோம். ஏதோ கடமைக்காக ஓடுறோம், ஏதோ கடமைக்காக எல்லாரும் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம், கடமைக்காக நல்லா என்ஜாய் பண்றோம். ஆனா ஆத்துமாவும் ஆவியும் தேவனோட கூட சேர்ந்து ஓடுகிறதா? நான் ஆடுற ஆட்டத்திலையும் பாடுற பாட்டிலையும் என் மாம்சத்துல நான் போடுற புது ட்ரெஸ்லையும் புதுசா செய்கிற எந்த காரியத்திலையும் கர்த்தர் மகிமைப்படுறது இல்ல. ஆத்துமா இந்த நன்னாளிலே எதை நாடுகிறது? ஆவி ஆத்துமா எதுல மகிழ்ந்து களி கூறுகிறது? ஒரு நல்ல டிரஸ், நல்ல சாப்பாடு சொல்லி நீ மாம்சத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல 1% ஆத்துமாவுக்கு நீ ஆவிக்கு கொடுக்கிறீங்களா? நான் என்னை முன்னிறுத்தி தான் பேசுறேன். அந்த காலையில வார்த்தை கேட்கும் பொழுது கர்த்தர் பிடித்தார். எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை நான் தேவ சமூகத்துல ஆவிக்கும் ஆத்மாவுக்கும். வெறும் ஆர்ப்பாட்டங்களும் பணசர் பொருள் தான் கிறிஸ்துமஸ் நடக்க வருகிறது எல்லா இடங்களையும். ஆனா எதற்காக ஆண்டவர் வந்தா? என் ஆத்துமா தண்ணீரற்ற நிலத்துல சாவதற்கு கிடக்கிறது. குற்றியிலும் கொலைகளுமாய் அடிக்கப்பட்டு ஒரு பாதை ஓரத்தில் இருக்கிறேன். நல்ல சமாரியனாய் அவர் என்னை தேடி வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் மறந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. அவன் இப்பவும் இங்க ஒரு பிரேக் வருது. என்ன பிரேக் அப்படின்னா, கிறிஸ்து அவர் மாம்சத்தின்படி அவர்களிடத்தில் பிறந்தார். இப்ப என்னுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. அவங்களுக்கு வாக்குத்தத்தமும் நியாய பிரமாணமும் மகிமையும் இருந்த இடத்துல இப்ப எனக்கு என்ன மகிமை? 2:11 எபேசியர் 2:11-12 படி. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி இப்ப நான் கிறிஸ்துவை சேராதவர். கிறிஸ்து எங்க பிறந்தாரு? யூதா கோத்திரத்துல பிறந்தாரு. இப்ப மாம்சத்தின்படி கிறிஸ்துவை சேராதிருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீ பாருங்க. அப்ப நமக்கு என்ன பேரு? விருத்த சேதனம் இல்ல. நமக்கு மாம்சத்தின்படி நம்ம அவரை சேரவும் இல்ல, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எப்படி இருந்தோம்? முதலாவது நம்ம யாரை சேராதவர்கள்? கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள். இவ்வுலகத்தில் நமக்கு யார் இல்ல? எவ்வளவு பரிதவிக்கப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய ஆத்மா இருந்திருக்குன்னு பாருங்க. இன்னும் நம்முடைய ஆத்மா என்ன செய்யல? இந்த டைம்ல நம்முடைய ஆத்மா என்ன செய்யல? வெளியில வரல, நம்ம இன்னும் பிறக்கல. ஆனா வெளிப்பட போற என்னுடைய ஆத்மா பிறக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவு ஒரு கஷ்டத்துக்கு உள்ள இருக்குது பாருங்க இல்லையா? அப்பமே கர்த்தருடைய கண்கள் என்னை கண்டது. என் தாயின் வயிற்றில் உருவாக முன்னமே அப்படின்னா, எங்க அம்மாவும் அப்பாவும் கூடி வருவதற்கு முன்னமே அப்படின்னா
எங்க தாத்தாவும் பாட்டியும் கூடி வந்து முன்னமே அப்படின்னா ஒருவரால் என்னை காண முடியும் என்று சொன்னால் ஹல்லேலூயா, அவர் எவ்வளவு பெரிய தேவன். ஆமென். என் நிலைமை தாங்க, இப்ப நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு தேவன் நம்பிக்கை கிடையாது. இப்ப நம்ம நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது. நம்ம எனக்கு உயிர் வாழ்றது எதை வச்சு தான் வாழ்றோம்? வாக்குத்தத்தத்தை வச்சு தான் வாழ்றோம். அப்படியே வாக்கு பண்ணீங்களே, வாக்குத்தத்தம் பண்ணினவன் வாக்கு மாறாதவர், மனம் மாறாதவர் மனுஷன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல, சொல்லி சொல்லி ஜெபிக்கிறவன். என்ன நம்பிக்கை? வாக்குத்தத்தம் எனக்கு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அது இல்லாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இதுவரை நமக்கு என்ன கிடைக்கல? ரட்சிப்பு கிடைக்கல. ஆமென். இந்த ரட்சிப்பு கிடைக்கல. இந்த ரட்சிப்புக்கு நான் பாத்திரவாகவும் கிடையாது. எகை நீங்க பிரேக் ஆயிடுச்சு. அதன் பிறகுதான் கர்த்தர் யாரை தெரிந்திருக்கிறார்னா, எபேசியர் 3வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 3. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய். ஆமென். யாரு? யாரு? நம்ம. எதனால? சுவிசேஷத்தினால. இப்பதான் கர்த்தர் கரெக்டா நம்மளுக்கு கிருபையை நினைக்கிறார். இவ்வளவு தடைகளையும் யார் உருவாக்குனா? பிசாசு உருவாக்குனா. ஏன்னா ஆபிரகாம் காலத்திலே ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், உன் சந்ததிக்குள் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அவ கிறிஸ்து மூலமா நமக்கு ரட்சிப்பு உண்டு என்பது அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆனா பிசாசு இருக்கிறான் இல்லையா, மனக்கண்களை குருடாக்கி இதை தெரியாமலே நம்மளை கொண்டு வந்துட்டான். ஒரு இடத்துலயும் அவனோட மெயின் காரியம் என்னன்னா, இந்த ஆதாம் ஏவாள் இருந்து எடுத்த அந்த சாயலை மறுபடியும் மனுஷனுக்குள்ள வந்துடக்கூடாது. புரியுதா? ஏன் தேவ நீதினா, இந்த நீதி கிடைக்கும்படிதான் கிறிஸ்து பிறந்தார்னா, இந்த நீதி ஒண்ணு சும்மா கிடைக்கலங்க. ஏதோ நீ கிறிஸ்தவங்களா பிறந்தனாலேயோ ஏதோ பைபிளை வாசிக்கனால ரட்சிக்கப்பட நடக்கல. ஒரு தேவன் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தோட கூட தான் இந்த ரட்சிப்பை என்ன கூட கொண்டு வச்சிருக்காங்க இல்லையா? இப்ப பவுலுக்கு ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த. பவுல் சொல்றாரு, இது ரகசியம். என்ன ரகசியம் அப்படின்னா, அந்த 3 வசனம் வாசிங்க, திரு வாசிங்க. என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். எப்படி? கிறிஸ்துவுடன் சுதந்திர வாக்குத்தத்தத்துக்கும் அவர் பிள்ளைகளுக்குமாக மாறுவதற்காக. இது யாருக்கு தான் முன்னாடி இருந்தது? இஸ்ரவேலுக்கு தான் இருந்தது, நமக்கு இல்ல. நம்ம மறுபடியும் நீ மாம்சத்தின்படி இஸ்ரவேலா பிறக்க முடியாது. ஆனா பாருங்க, ஆண்டவர் பாருங்க அளவற்ற அன்பினால பவுல இந்த புறஜாதிகளாகிய நமக்கு ஒரு சுவிசேஷத்தை கொடுக்கும்படி ரகசியமா வந்து பேசுகிறார். ஏன் ரகசியமா சொன்னாரு? பப்ளிக்கா சொன்ன பவுல போட்டுருவானுங்க. பவுல போட்டாச்சுன்னா நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குறி. அதான் முதல்ல சொல்ல பாருங்க, இது நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான். பவுல் எது கட்டப்பட்டாருன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி நியாய பிரமாணத்தின் முடிவு கிறிஸ்து. இதை யாரால ஏற்றுக்கொள்ள முடியல? இஸ்ரவேல் ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. நாங்க மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணுகிறோம், நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம், நாங்க இஸ்ரவேலரா இருக்கிறோம், எங்களுக்கு தான் உரிமையை தவிர யாரெல்லாம் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ இவர்கள் எப்படி வரணும்? விருத்த சேதனம் பண்ணணும், மோசேயுடைய லாபம் பின்பற்றணும், முதல் யூதனா மாறணும், அப்புறமா ரட்சிப்பு அடைய முடியும். இப்படி ஒரு பெரிய உபதேசத்தை உலகம் ஃபுல்லா இந்த யூதர்கள் இன்னும் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அதனாலதான் ஆண்டவர் யாரிடத்திலையும் சொல்லாம அப்போஸ்தலனாகிய பவுலை நமக்காக தெரிந்து கொண்டு அவனிடத்தில் சொல்றார். அழகா சொல்றார், இந்த ரகசியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அடுத்த வசனம் பாருங்க, இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன், அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அந்த அறிவு யாருக்கு கிடைச்சிச்சு? பவுலுக்கு கிடைச்சிச்சு. இவன் பவுலுக்கு கிடைச்சத புறஜாதிகளிடத்துல சொன்னா, நம்ம அப்போஸ்தலர் படிக்கும் பொழுது படித்தோம் இல்லையா, எல்லா இடத்திலையும் யூதர்கள் இருக்கிறாங்க, கிரேக்கர்கள் இருக்கிறாங்க. ஆனா கிரேக்கரோட ரட்சிப்பை யாரால ஏற்றுக்கொள்ள முடியல? யூதர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம்,
ஒரு விசுவாசம் என்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு என்ன பண்றது? ரட்சிப்பு கொடுக்க முடியாது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆனா இதை யாரால ஏற்றுக்க முடியல? யூதர்களால் ஏற்றுக்க முடியல. அப்படி பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. இது எப்படி கிடைச்சுன்னா, எபேசியர் 2:13 வாசிங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் முன்னாடி பிரிவினையா இருந்த நீங்க இப்போ எப்படி வந்துட்டீங்க? இயேசுடைய இரத்தத்தினால வந்தீங்க. இப்ப இயேசு கிறிஸ்துடைய இரத்த குறிப்பு தான் யூதருடைய இரத்த குறிப்பு. ஆச்சுதா? அப்படிதானே? பிளட் செக் பண்ணா அவருடைய மாம்சத்தின்படி பிறந்தா எப்படி? அவங்களுடைய இஸ்ரவேலோட பிறந்ததான் சொல்லுவாங்க. ஒரே இரத்த குறிப்பா இருக்கும். அப்ப எல்லாமே ஒரே வம்சம்னு கண்டுபிடிப்பாங்க. அதே வம்சத்தை அவருடைய இரத்தத்தை வச்சு என்ன மறுபடியும் இஸ்ரவேலராக மாற்றுகிறார். புரிஞ்சுதா? சிலுவையில சிந்தின இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொன்ன வெறும் வார்த்தை அல்ல, அந்த வார்த்தை எனக்குள்ள பிரவேசித்ததுனால நான் யாரா மாற்றப்பட்டுட்டேன்னா இஸ்ரவேலனா மாற்றப்பட்டுட்டேன். இப்ப இஸ்ரவேலை போய் செக் பண்ணி பார்த்தா அவனுக்குள்ள ஓடுறது இயேசுவின் ரத்தம், எனக்குள்ள செக் பண்ணி பார்த்தா எனக்குள்ள ஓடுறது இயேசுவின் ரத்தம். இப்ப வாக்குத்தத்தம் அவனுக்கு வாக்குத்தத்தம்னா எனக்கு வாக்குத்தத்தம், அவனுக்கு மகிமைனா எனக்கு மகிமை, அவனுக்கு புத்திர சுவிகாரம்னா எனக்கு புத்திர சுவிகாரம், அவனுக்கு நித்திய ஜீவனா எனக்கு நித்திய ஜீவன். இது எப்படி கிடைச்சுனா தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவனோ ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுத்தி இவ்வளவாய் அவனை தந்தருளி என்னிடத்தில் அனுப்புகிறார். சதமுராமன் சொல்லுவாரா? எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா? இந்த ரத்தத்தை வச்சுதான் கர்த்தர் நினைச்சுக்காரனை கழுவினார். இப்போ ரத்தத்தை எடுத்து பார்த்தா இப்ப நான் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய குமாரன், தேவனுடைய உடல் சுதந்திரம். இப்போ இஸ்ரவேல் அப்பா பிதாவை என்று கூப்பிட்டா நான் என்ன செய்யலாம்? கூப்பிட முடியும். அவனால் என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. ஏன்னா அடுத்தது கீழே வாசிங்க 14 வருஷத்தோட எப்படி காரணராகி ஒன்றாக்கி தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதினத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் என்ன பகை? இவன் சொல்றான் இஸ்ரவேல் சொல்றான் இவங்க மட்டும் தான் இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு இல்ல. நீ வரணும்னா இங்க வாருங்க, அடாப்டட் சன்னா வாருங்க. ஆனா யாரா வர முடியாது? சுதந்திரவாளி வர முடியாது. உங்களுக்கு பங்கு இருக்கு சொத்துல, ஆனா சுதந்திரவாளியாக அல்ல, சும்மா தர வச்சுக்கீங்க. ஆண்டவர் அப்படி சொல்லல. எல்லாரும் அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுக்கும்படி தான் பூமிக்கு வந்தார். அதான் சொல்ற பகைய சிலுவையில கொண்டு அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக்கி தேவன் ஒப்புவை. எப்படி பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ள ஓடுற ரத்தம் எனக்குள்ள ஓடுது. எனக்குள்ள ஓடுது. இவன் மதுரையிலையோ சென்னையிலையோ வெள்ளூர்லயோ பிறக்கல இல்லையா? மனுஷ சித்தத்தினால பிறக்கல, தேவ சித்தத்தினால புரியுதா? இது ஆண்டவர் இப்ப வெளிப்படுத்தினாரு. யோவான் 1:12 படிங்க சீக்கிரமா. இது இப்ப வெளிப்படுத்தப்பட்டதல்ல. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இப்ப நம்ம யாரால பிறந்தவர்கள்? கம்ப்ளீட் அட்ரஸ் மாறுது. கேர் ஆஃப் சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னும் அட்ரஸ் என்ன? சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், கேர் ஆஃப், அட்ரஸ் ஆஃப், ஃபுல் அட்ரஸ் எனக்கு மாறுது. ஏன்னா நான் மாம்ச சித்தத்தில் பிறக்கல, தேவ சித்தத்தில் பிறந்தவன். எனக்காக ஒருவர் சிலுவையில முழு ரத்தத்தையும் சிந்தி அவர்களுக்கு எப்படியோ அப்படி. உனக்கு 10 பங்குனா எனக்கும், உனக்கு 100னா எனக்கு 100, உனக்கு 1000னா எனக்கு 1000. ஒரு அடி கூட நான் விட மாட்டேன். உனக்கு மாத்திரம் கிடையாது அப்பா, அவர் எனக்கு அப்பா. ஹல்லேலூயா. நீ ஒரு மாம்சத்தின்படி பிறந்திருக்கலாம், ஆனா அவர் இந்த மாம்சத்தின்படி பிறக்காம இருந்தாலே அவருடைய இரத்தத்தை உனக்கு மட்டும் இல்ல எனக்கு சேர்த்துதான் சிலுவையில சுமந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப
இப்போ மறுபடியும் எபேசியர் 2 வாங்க பார்க்கலாம். எபேசியர் 2 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் நீங்க யாரு கிடையாது, நீ அந்நியர் இல்ல. நீ யாருன்னா பரதேசிகளாய் இராமல் பரிசுத்தவான்களோடு தேவனுடைய we are the citizen of God's people. நமக்கு ஒரு பெரிய சிட்டிசன்ஷிப் கத்தார்ல கிடைக்கிறேன்னு கவலைப்படாதுங்க. ஆல்ரெடி we are citizenship. நமக்கு ஒரு பெரிய பரலோக பாஸ்போர்ட் ஒன்று நமக்கு இருக்குது. அதை யாரும் மாற்ற முடியாது. அது எனக்காக உருவாக்கி கொடுத்தது, காசு கொடுத்து வாங்கலைங்க. இரத்த சம்பந்தமானது. ஒருவர் அங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அதிகாரமே இல்லை. எங்க அப்பாவுடைய நாட்டுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்குது. கர்த்தர் எனக்காக உருவாக்கி தந்திருக்கிறார். ஹalleluya. அப்படி மாத்திரமல்ல, தேவனுடைய வீட்டாருமா இருந்து மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் ஹோல்ட். அவங்க வீட்டுல ஒரு உறுப்பினர் தான். ஹalleluya. யாருடைய வீட்டுல? தேவனுடைய வீட்டுல. ஒண்ணு இல்லாம இருந்து எனக்கு நான் எப்படி இருந்தேன்? காணியாட்சிக்கு புறம்பா இருந்தேன், தேவனற்றவனா இருந்தேன், வாக்கு தத்தம் இல்லாம இருந்தேன், நம்பிக்கை இல்லாம இருந்தேன். எடுத்து நம்ம ஏற்கனவே இறைமையில படிச்ச கேள்வியா, குளிப்பாட்டப்படவும் இல்லை, தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை, உப்பு தண்ணீரால் கழுவும் இல்லாம வீதியில கிடந்த எண்ணெய் எடுத்து குளிச்சு ஊத்தி நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல அழகா அலங்கரிச்சு ஆவிக்குரிய வஸ்திரத்தை எனக்கு தந்து இவங்க கர்த்தர் வீட்டுக்குள்ள வச்சு சொல்றாரு, நீ பரிசுத்தவான்களுடைய நகரத்தில். ஹalleluya. இவன் அங்க மாத்திரமல்ல, அந்த வீட்டோட ஒரு மெம்பர்ஸ் மாறி பாருங்க. அடுத்த பாருங்க, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா. பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லா வச்சு நம்மளை கட்டிட்டு இருக்கிறார். ஆமென். பார்த்தேன், தீங்கு நாளிலே கூடாரத்துல ஒளிச்சு வச்சு கண்மேல மேல வச்சு நம்ம உயர்த்தின தேவன் இங்க அவர் மேல நம்மளை கட்டிட்டே இருக்கிறாரு. எதுக்குன்னா தேவனுடைய நகரத்துக்கு பாத்திரவான்களாய் மாறும்படியாக. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். சபையே, கர்த்தருடைய பிறப்பு எதுக்குன்னா ஒன்ன பரிசுத்த ஆலயமா கட்டிட்டு இருக்காங்க. ஆமென். ஹalleluya. புரிஞ்சவங்க சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துமஸ் என்ன அப்படின்னா, அநியாயமா பாழடைந்த ஒரு பில்டிங்ல இருந்த எண்ணெய் கொண்டு பரிசுத்தமான தேவன் தங்களுடைய ஆலயமாக மாற்றினதான் கிறிஸ்துமஸ். நான் எப்படி இருந்தேன்? பாழடைஞ்சு அக்கிரமத்தினால பாவத்தினால மரித்த என்ன யாருமே என்ன கண்டுக்கல. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்காருன்னு சொல்றாங்க. ஒரு தெய்வம் கூட என்ன செய்யல, கண்டுக்கல. குடும்பம் கண்டுக்கல, என் நண்பர்கள் கண்டுக்கல, என் உறவுகளை கண்டுக்கல. ஆனா யாருடைய கண்கள் என்ன கண்டுனா, அவருடைய கண்கள் என்ற நோக்கமா இருந்து அவர் என்ன பண்ண, அவருடைய பரிசுத்த நகரத்திலையும் அவர் வீட்டுக்குள்ள ஒரு மெம்பரை வச்சு என் அழகாக ஒரு பரிசுத்த ஆலயமாக கட்டிட்டு வர்றாரு. எதுக்கு? பரலோகத்துல அவர் வாசமா இருக்கும்படிக்கு. அப்ப இவ்வளவு பாடுகள் பட்டு உங்களை உருவாக்குறது எதுக்கு? பரிசுத்த ஆலயம். அப்ப நம்ம எல்லாம் எங்க போய் நிக்கணும்? தேவ சமூகத்துல போய் நிற்கும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏதோ உலகத்துக்கு முன்னாடி நிற்பதற்காக அல்ல, ஏதோ மனுஷருக்கு முன்பாக நிற்பதற்காக அல்ல, மனுஷருக்கு முன்பாக நம்மளை காண்பிப்பதற்காக அல்ல. நம்ம எல்லாம் எங்க ஆயத்தமாக்கப்படுகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள நம்மளை கொண்டு போறதுக்கு நம்ம முதலாவது பரிசுத்த ஆலயமாக மாற்றுகிறார். அதான் பவுல் சொன்னாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அறிகிறீர்களா? நம்மள யாரு? ஆலயம். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்படி பரிசுத்தமா மாற்றுவதற்காகத்தான் அந்த சாயலை மாற்றி, எந்த ஆதாம் இழந்து போனானோ அந்த சாயலை மாற்றி, இந்த சாயலை விசுவாசிக்கிற எவனுக்கும், யாரை விசுவாசிக்கிற? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனுக்கும் இந்த நீதியாகிய சாயல் கிடைக்கும்படி இவ்வளவாய் கர்த்தர் நம்மை தந்தள்ளி இருக்கிறார். அப்ப இந்த கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பார்த்தா யார்தான் சத்தமா அழணும்? ஆத்துமா அழணும். கிறிஸ்துமஸ் என்ன செய்யணும்? அழணும். ஏன்னா சாக கிடந்த ஆத்துமாவை இல்லையா, நம்ம குற்றியும் கொலையுமாய் கிடக்கும் பொழுது யாராவது நம்மளை காப்பாற்றி விட்டாங்கன்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்மளை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இல்லையா? நம்மளை அறியாமலே ஒரு அன்பு வரும். அப்ப அந்த ஆத்மா சாக கிடந்த ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு ரூபம் தான் இந்த மனுஷி என்கிற ரூபம். இந்த சாயல் யாருடையது? தேவனுடையது. தேவ சாயலை சுமந்து திரிகிற நீங்க இந்த மாம்சத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டமா போயிடக்கூடாது, ஆராதனையும் ஆடல் பாடலாம் மாறிடக்கூடாது. அப்படின்னா சபைக்கு சொன்னாலும் சொல்றேன், இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தான்
இந்த நீதியாகிய அந்த மெய்யான நீதியை நமக்கு தந்திருக்கிறார். இப்ப நம்ம சொல்றோம் புதிய மனுஷனாக இல்லையா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனை தரித்திருக்கிறீங்களா? இப்ப நம்ம புரிஞ்சிருச்சு, எனக்கு இருக்கிறது சாயல், இந்த மனுஷன் நம்ம பார்க்கிற ரூபம் அந்த சாயலுக்கு கொடுக்கப்பட்ட ரூபம். அப்ப இந்த ரூபம் எந்த சாயல் தான் வெளிப்படுத்தணும்? தேவ சாயல், ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட், தி ஹோலினஸ் ஆஃப் காட் தான் வெளிப்படுத்தும். என் எண்ணம், என் பேச்சு, என் செயல்பாடுகள், என் கிரியைகள் எல்லாமே எப்படி இருக்கணும்? தேவ சாயலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அழகாக நம்மளை கிறிஸ்துவ மேல ஒரு அலங்காரமான பரிசுத்த ஆலயமாக கட்டி வருகிறார். அப்படி கட்டி வருகிறத நம்ம என்ன செய்யக்கூடாது? உடைச்சிடக்கூடாது. அநியாயத்தில் இருந்த நம்மளை நீதியில் கொண்டு வச்சிருக்கிறார். பிசாசு அநியாயமா நம்ம என்ன பண்ணலாம்? வஞ்சகமா ஏமாத்திட்டு போயிட்டான். ஆனா கர்த்தர் தம்முடைய நீதியினாலே உருவாக்கியிருக்கிறார். அதே அப்போஸ்தலன் பவுல் அதே எபேசியருக்கு எழுதும்போது 3ஆவது அதிகாரத்துல வாங்க, இப்ப 14வது வசனத்தை வாசிங்க. எதுக்கு திரும்பவும் கர்த்தர் எச்சரிக்கிறார் பாருங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் இல்ல 4வது எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் எல்லாம் தெளிவா கவனிங்க. இந்த வார்த்தைகளோட கிறிஸ்துமஸ் பண்டிகையோட முக்கியமான எச்சரிக்கை இதுதான். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், பவுலும் எபேசியர் சபைக்கு எச்சரிக்கிறாரு. நான் நம்முடைய சபைக்கு ஆவியானவர் சொல்ற வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன். சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். நீங்க என்ன சொல்றது? இப்ப நீங்க யாரு? பரிசுத்த நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக தேவனுக்கு பிரியமா ஒரு பரிசுத்த ஆலயமா கட்டப்பட்டு வரீங்க. நீங்க புறஜாதிகளை பார்க்கக்கூடிய நேரம் அவன் ஆடுறான், அவன் பாடுறான், அவன் என்ஜாய் பண்றான், அவன் இப்படி பண்றான் அப்படின்னு நீ போய் என்ன சொல்லக்கூடாது? சொல்லுங்க, நிற்க கூடாது. கர்த்தர் ஒரு நாள் நினைச்ச மாட்டாரு, பிரியப்பட அவன் சத்தியம் தெரியாம என்ன பண்றான்? அவன் ஆடுறான், அவன் பாடுறான், அவன் கிறிஸ்துவை சார்ந்தவன் தான், வாக்குத்தத்தத்துக்கு உரியவன் தான். ஆனா அவன் என்ன செய்யல? விசுவாசிக்கல. வாக்குத்தத்தமும் மகிமையும் நியாயப்பிரமாணம் யாருக்குரியது? இஸ்ரவேலுக்குரியது. பவுல் சொல்றாரு, என் சகோதரருக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவனா மாற விரும்புறேன். அவங்க தேவனுடைய நீதியை தேடாம நியாயப்பிரமாணத்தின் சுயநீதியை தேடுறாங்க. அவன் மற்ற புறஜாதிகள் போல, ஆண்டவரை தெரிஞ்சவனும் தெரியாதவனும் சாதாரணமா நடக்கிற மனுஷனும் போல எப்படி நடக்காதுங்க? எப்படி நடக்காதுங்க? மற்ற புறஜாதிகள் நடக்கிறது போல வீணான சிந்தனை உணவுகள் இருக்கட்டும். வீணான சிந்தனையில உணவு நினைச்சதுங்க செய்ய நிற்காதுங்க. பவுல் சாதாரணமா சொல்றாரு, எச்சரிக்கிறேன். ஏன்னா நீ உங்களை என்னையும் அழகாக கர்த்தர் பில்ட் பண்றாரு பரிசுத்த ஆலயமாக. ஒரு பரிசுத்த ஆலயத்தை ஆண்டவர் கட்டணும்னா எவ்வளவு தகுதி பார்ப்பாரு. நம்ம ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்கோம், ஒரு வீடு கட்டுறதுக்கு ப்ரொசீஜர் வச்சிருக்கோம். அப்ப கர்த்தர் நம்மள ஒரு ஆலயமா கட்டுறோம் அப்படின்னா எவ்வளவு பரிசுத்தமா நடக்கணும். மற்ற புறஜாதிகள் ஓடுற மாதிரி நீ ஓடாத. நீ நியாயத்துக்கு முன்னாடி நிற்கும் போது ஒருத்தர் நம்ம கூட நிற்க மாட்டான். நீ சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நீ ஃபேஸ் டு ஃபேஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒன்லி நீதி உள்ள நியாயாதிபதியாக வருவார். ஒன்லி ஜட்ஜ்மெண்ட் தான். அவங்க ஆடினாங்க, இவங்க பாடினாங்க, இவங்க என்ஜாய் பண்ணாங்க, நான் கூட போனேன், நான் சும்மா தான் தூரத்துல இருந்தேன். நோ ஜஸ்டிஃபிகேஷன், ஒன்லி ஜட்ஜ்மெண்ட். என்ன அப்படின்னா வீணான சிந்தனையினால அதை செய்யாது. அடுத்த வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு என்ன இருக்காங்க? இது யாருக்கு எழுதுறாரு? உலக ஜனத்துக்கு எழுதுறாரு. யாருக்கு? எபேசிய சபைக்கு. சபைக்குள்ள இருக்கிறவனே இப்படிதான் இருக்கிறான். சபைக்குள்ள இருக்கிறவனா இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். உணர்வு இல்லாம உலக மனுஷனை பார்த்து, உலக மனுஷனுடைய கிரியைகளை பார்த்து மாம்சத்தின் படிக்கலாம் யோசித்து தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, அறியாமைனா சத்தியத்தை அறிகிற அறிவு கிடையாது. சத்தியம் என்னன்னு தெரியாது. ஏதோ வந்தோம், ஆலயத்துக்கு வந்தோம், போனோம், 100 ரூபாய் காணிக்க போட்டோம், அப்படியே போனோம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு போயிருந்தாங்க. அவங்க இரக்கம் உள்ள கிருபை உள்ள நினைச்சு ஒரு கூட நடந்துட்டே இருக்குது. ஒரு தடவை கூட பைபிள் வாசிக்காம சில பேர் நினைச்சிட்டாங்க. இருக்கீங்களா? ஒரு தடவை கூட பைபிள் வாசிக்காம இருக்கீங்களா? நான் கலைஞர்பட்ட ஒரு ஏஜி சர்ச்சில் பேசினேன். கிட்டத்தட்ட 300 விசுவாசிகள் இருக்கிறாங்க. நான் கேட்ட கேள்வி, அவங்க ஒரு டாக்டர் இருந்தாரா, முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி அவர் என்ன பேசிட்டு பைபிள் படிக்க வந்தா பகவத்துக்கு போக முடியாதுன்னு கேட்கிறாங்க அந்த பாஸ்டர்.
அவர் என்கிட்ட கேட்கிறார், நான் என்ன சொல்றது பாஸ்டர், நான் இத்தனை நாள் சொல்லியிருக்கேன், நீங்க சொன்னதை கேட்டுட்டு அந்த டாக்டர் எனக்கு ஃபோன் பண்றாங்க. இன்னும் ஒரு தடவை கூட வேதத்தை வாசித்து முடிக்காம சில பேர் என்ன நம்புறாங்க, பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க. முடியாதுங்க. நீ சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிகிற அறிவை நீ அடையும் பொழுதுதான் நீ கிறிஸ்துக்குள்ள வளர முடியும். நீ வீணான சிந்தனைகளை உடனே எல்லாம் மறுக்க முடியாது. மினிமம் 10 தடவை வேல் வாசிக்கலாம், அப்பதான் கொஞ்சம் பரிசுத்தம் எட்டி பார்க்கும். ஒரு எதை விட்டு விலக்கணுமோ அதை விட்டு விலக்குவாரு, எதை நீ வெறுக்கணுமோ அதை வெறுக்க வைப்பாரு. இன்னும் வளரணும்னா சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இங்க வீணான சிந்தனை பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு, நம்ம தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர் கிடையாது. இப்ப நம்ம யாரு? தேவனுடைய வீட்டார். இந்த சத்தியத்தை யார் அறியல? இந்த ஜனங்க அறியல. அப்ப அறிகிற அறிவு கிடைச்சாச்சுன்னா கண்டிப்பா நம்ம அந்நியரா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அடுத்தது பாருங்க, உணர்வு இல்ல இல்லையா? ஏன் யாரு உணர்வு இல்ல? இன்னைக்கு சபையில உள்ள ஜனங்கள் ஒருத்தருக்குமே உணர்வு கிடையாது. காமனா சொல்றேன்னா உணர்வற்ற ஜனங்கள். ஏன் அப்படின்னா, பரலோகத்திலிருந்து தேவன் மனுபுத்திரரை எது கண்டுகிறார்? உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று சொல்லி பார்க்கும்படிக்கு தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. உணர்வு இருக்குதா? ஆவிக்குரிய உணர்வு இருக்குதா? தேவ சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது, இங்க ஆலயத்தில் மட்டுமல்ல, நம்ம வீடுகளில் கூடும்பொழுது, தனிப்பட்ட ஜெபத்துல நம்ம வேதம் வாசிக்கும் பொழுது, நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது எல்லாம், ஒவ்வொரு காரியத்தை நம்ம பேசும் பொழுது நமக்கு என்ன இருக்குது? உணர்வு வருதா? பாவ உணர்வு வருகுதா? வசனம் குத்துதா? ஒரு தப்பான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வசனம் நமக்குள்ள கிரியை செய்தா? அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. எனக்கு உணர்வு இல்லை அப்படின்னா என் சரீர சித்தம் மாறிடுச்சு இல்லையா? அல்பியான கோமா ஸ்டேஜ். ஆவிக்குரிய கோமா ஸ்டேஜ்ல எனக்கு சபையில போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு உணர்வும் இல்லை. எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம், எப்படி வேணாலும் நீ ஆண்டவரை தொழுது கொள்ளலாம்னு சொல்லிட்டு தவறான உபதேசத்தை பண்ணி ஓடுகிற கூட்டம் இன்னைக்கு அநேகம். ஆனா நம்ம எல்லாம் எப்படி கட்டப்படுறோம்னா, பரிசுத்த ஆலயமா கட்டப்படுறாங்க. அது கூட யார் வாசம் பண்ணுவா? யார் வாசம் பண்ணுவா? வாசம் பண்ணுவா. அது கூட என்ன வரும்? மகிமை மேகம் வரும். மேகம் வந்தா மோசை கூட வர முடியாது. அம்மாவா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆலயத்தை நம்ம வச்சு உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம போய் உணர்வு இல்லாம நடக்கலாமா? அதை எச்சரித்து சொல்றாரு, கண்டித்து உணர்த்துறாரு. உணர்வு இல்லாதவங்க ஒரு நாள் இருக்காது. உன் பேச்சுல, உன் எண்ணத்துல, உன் சிந்தனையில, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் உணர்வை கொண்டு வா. மனுஷனை பார்க்காது, புறஜாதியை பார்க்காது. அவனை பார்த்து இவனை பார்த்து நீ ஓடுனா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. கடைசி நேரம் நீ மட்டும் தனியா இருக்கலாம். யாரும் நமக்கு சாட்சி சொல்ல வரமாட்டாங்க, யாரும் நமக்கு கழிச்ச மாட்டாங்க, சாட்சி பேசிட்டு வரமாட்டாங்க, சப்போர்ட்டா யாரும் வரமாட்டாங்க. நீ தனியா நிற்கணும். அதான் போக சொல்றாரு, முதல்ல உணர்வு உள்ளவனாய் வாழப்பாரு. அவங்கள்ட்ட என்ன இல்லை? உணர்வு இல்லை. எவ்வளவுதான் பேசினாலும், எவ்வளவுதான் கேட்டாலும், எவ்வளவுதான் செய்தாலும் அவங்களோட என்ன கிடையாது? உணர்வே கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட உணர்வற்ற ஜனங்களா நம்ம வாழாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய உணர்வோட வாழணும். அடுத்த பாருங்க, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. எதை? அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கிறாங்க. எங்க நடப்பிக்கிறாங்க? தேவ சமூகத்திலே நடப்பிக்கிறாங்க இல்லையா? தேவ சமூகமாகிய கட்டணமாகிய ஆலயமா இருந்தாலும் சரி, தன்னுடைய சரீரமாகிய ஆலயமா இருந்தாலும் சரி, அசுத்தங்கள் நடைபெறுகிறது. பரிசுத்த ஆலயத்தில் அசுத்தம் நடைபெற்றா, அந்நிய அக்கினி உள்ள வந்தா என்ன வரும்? பரிசுத்த அக்கினி தேவனுடைய ஆலயத்தில் வந்து பட்சித்து. இப்ப கிருபையினால பட்சிக்காம இருக்கலாம். இப்ப ஆண்டவர் நீல கேரளம் விட்டுருவாரு. ஒரு நாள் கிருபை விளக்கப்பட்டு நீதி உள்ள நியாயாதிபதியாக வரும்பொழுது அந்த அக்கினி இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதனால பவுல் சொல்றாரு, ஏதோ பவுல் ஆலோசனையாக சில இடங்கள் அவர் சொல்றாரு, நான் அவங்க என்ன பண்றேன், எச்சரிக்கையில ஆலோசனையாக சொல்றேன்னு பொருந்தேர்கள் எழுதியிருக்கிறாரு. ஆனா எபேசு சபைக்கு சொல்றாரு, எச்சரிப்பா நான் சொல்றேன், எச்சரிப்பா நீ வச்சுருங்க, அறியாமைனால அப்படி என்ன பண்ணாதுங்க. அசுத்தங்களை நம்பி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இப்படி யாரும் செய்யல, கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளல. இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. பற்றுறீங்களா? அப்படி பற்றுறீங்கன்னா அடுத்த அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய இச்சை என்னது? the deceitful desires. அப்படின்னா மோசம் போக்கு. இந்த இச்சை என்னது?
ஆசையை தோன்ற காரியம் இல்லையா? அது என்ன ஆசையா இருந்தாலும் அது நம்ம என்ன செய்யும்? மோசம் போக்கிடும். நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னா நம்ம விசேஷித்தவர்கள். இவ்வளவு தூரம் எனக்கு ரட்சிப்பை கொண்டு வரணும்னா நான் எவ்வளவு விசேஷித்தவன். ஒரு விசேஷத்தை தான் அதிக கணம் கொடுக்கப்படும். இவ்வளவு விசேஷத்தை எனக்கு இவ்வளவு தந்திருக்கார் அப்படின்னா நிச்சயமா எல்லாத்தையும் தர வல்லவன். ஆனா எனக்கு என்ன வரக்கூடாது? இச்சை. இச்சை என்ன பண்ணும்னா இந்த பரிசுத்த அலங்கமா கட்டி கொண்டு கிடந்த ஆலயத்தை இடிந்து போக பண்ணும். அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல நான் விழும் பொழுது இந்த சத்தியம் என்கிற செங்கல் கீழே விழுந்துட்டே இருக்கும். I cannot go further. மூவ் பண்ண முடியாத அளவுக்கு மாறிடும். அதனால பவுல் இச்சை சொல்றாரு, அப்படிப்பட்ட இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு, இப்ப எல்லாரும் செய்து வாசிங்க, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவாகி கிறிஸ்துமஸ்லயாவது தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்காக இவ்வளவு ரத்த சிந்தி காயப்பட்டு ஒருத்தர் இந்த நீதியை கொண்டு வந்திருக்கிறாரே. உனக்கு கிரியை செய்ய சொல்லல, உன்னை விசுவாசிக்க சொல்றாரு. ஒரு விசுவாசிக்க சொல்றாரு. என்ன விசுவாசம்னா உனக்காக அவர் சிலுவையில் ரத்த சிந்தி உன் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு உன்னை மீட்டெடுத்து பரிசுத்த ஆலயமாக கட்டுறாரு. அதனால அந்த அநீதியெல்லாம் விட்டுட்டு உலகத்துக்குரிய அநீதியுள்ள பொருட்களினால நீங்க ஒன்றும் பண்ணாம நீதியில நிலைபெறப்படும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார் அப்படின்னா, எதுக்கு இந்த நீதி அவர் மறுபடியும் கிறிஸ்து மூலமா நமக்குள்ள வச்சார் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 22:12 சொன்னபடி பரிசுத்தம் உள்ளவன். இந்த வாசியம் 22:11 வாசியம். வெளிப்படுத்தல் 22 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பாருங்க, அநியாயமும் அசுத்தமும் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பாருங்க, அநியாயமும் அசுத்தமும் ஒரு பக்கம், நீதியும் பரிசுத்தமும் இன்னொரு பக்கம். அவர் வரும் பொழுது இந்த ரெண்டையும் செப்பரேட் ஆக்குவார். இப்ப புரியுதா? நீதியும் பரிசுத்தமும் யாருடைய சாயல்? இதான் வெளிப்படுத்தல் முடிக்கிறார். இதை வைக்கிறது தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தன்னுடைய குமாரனா இந்த பூமியில கொண்டு வந்து எத்தனை பேருக்கு மரணம் கூட கொடுக்கப்பட்டு தான் இந்த வேத புஸ்தகமாகிய இந்த சத்திய வசனம் என் கையில் கிடைச்சது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் பவுலை வச்சு எச்சரிக்கை அடிக்கடி சொல்றாரு, அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும். இல்லையா? அசுத்தமா போ, அநியாயமா நீச்சை. ஆனா இன்னொரு பக்கம் என் பிள்ளைகள் நீதியும் பரிசுத்தமும் உள்ள பிள்ளைகள். இவர் ரெண்டா பிரிப்பாரு. இல்லையா? அசுத்தமும் அநியாயமும் பரிசுத்தமும் நீதியும். எந்த கூட்டத்தில் நம்ம நிற்க போறோம்? எச்சரிக்கையா இருங்க. கடைசி காலத்துல உணர்வற்ற ஜனங்களை போல இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள் உணர்வற்றதாய் போயிடக்கூடாது. ஆடணும், பாடணும், துள்ளணும், குதிச்சோம், என்ஜாய் பண்ணணும் விடாம ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தனித்திருங்க. இந்த வார்த்தை கர்த்தர் சொன்னனால நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் விண்ணப்பத்திலும் தனித்திருப்போம், தேவ நீதியை சுதந்திரிப்போம். சொல்லுங்க, ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் வேண்டுதலிலும் தனித்திருப்போம், தேவ நீதியை சுதந்திரிப்போம். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், என் இயேசு வருகிறார். யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்காங்க அவளை சேர்க்க இயேசு வருகிறார். யாரெல்லாம் நீதியில் வெளிப்படுறாங்க அவளெல்லாம் சேர்க்க இயேசு வருகிறார். உணவற்ற ஜனமா இருக்காதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரையும் பார்த்து என்ன செய்யுங்க? ஓடாதுங்க. ஆடுறவங்க ஆடட்டும், பாடுறவங்க பாடட்டும், என்ஜாய் பண்றவங்க என்ஜாய் பண்ணட்டும். நீ தேவனுடைய சமூகத்துல ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்து கர்த்தர் தேவ நீதியை நமக்குள்ள நிலைவரப்படுத்துவார். யோசிக்கமாய் அவர் வரப்போகிறார். தேவ சமூகத்துல அப்படி வேத புத்தகத்தை அப்படியே கையில் எடுத்துருங்க. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் விண்ணப்பத்திலும் தரித்திருக்க தேவ நீதியை சுதந்திரிக்க கத்த கிருபை தருவீராக. எல்லாம் பைபிள் அப்படியே அடைச்சிருங்க. நெஞ்சோட ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தை அப்படியே எழுதி அப்படியே அடைச்சிருங்க ஆண்டவரே. நீ தந்த பெரிய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத புஸ்தகம் சத்தியம், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு இல்லாம இருந்த நாட்களப்பா, நீ இதை நான் சுதந்திரித்து கொள்ளும்படியாக இந்த வேத புஸ்தகத்தை என் கரங்களை ஏந்தும்படியாக இந்த வேத புஸ்தகத்துல வாக்குத்தத்தனை நான் சுதந்திரித்து கொள்ளும்படியாக என் வாரி சிலுவையில் எடுத்த சிந்தி ஆண்டவரே எனக்காக ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே நான் தேவனுடைய வீட்டாரும் பரிசுத்த நகரத்தரமா இருந்து நல்ல ஒரு தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஆலயமாக கெட்டுதற்கு நீங்க உள்ளதே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு வருகிறார், பூமி நியாயம் தீர்க்க வருகிறார். ஹல்லேலூயா.
சொல்லாம மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள விரும்புகிறார்களப்பா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக இருக்கிற அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள விரும்புகிறார்களப்பா. இந்த பண்டிகை நாட்களை ஆவி ஆத்மாவை கம்பீரி கட்டும் ஆண்டவரே. என் ஆத்மா தேவன் மேல் தாகமாறி கட்டும், என் ஆவியுமை நாடிட்டு ஆண்டவரே. மாம்சத்துக்குரிய அப்பா விளக்குகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் புதிய கிருபையிலே நாங்கள் பெறுக. எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே, கிருபை தருவீராகப்பா. எல்லா வாயில திறந்து சொல்லுங்கப்பா, கிருபைதா இருக்கப்பா, கிருபைதா இருக்கப்பா, கிருபைதா இருக்கப்பா, கிருபைதா இருக்கப்பா, கிருபைதா இருக்கப்பா. அல்லேலூயா, நன்றி இயேசுவே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மலே இம்மட்டும் காத்தருளே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தர் வெளிப்படும் நாள் அழித்திடும் கிருபை. சத்தமாய் கர்த்தர் வெளிப்படும் நாள் அழித்திடும் கிருபை. காத்திருந்து அழைத்திட நீதியின் சாயலுக்காக
ஆண்டவரே எங்கள் சபைக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்கு முன்பாக அடிமையின் சபையும் நினைக்கிறப்பா எங்கள் தந்தைகள் நல்ல கிருபைகள் நினைச்சு நாங்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி எங்கள் மேல பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லாதவரும் தேவனற்றோரும் வாக்கு தத்தத்தின்படி தூரமானவரும் வாய்ந்தவரே என் நினைவு ஆண்டவரே இவையெல்லாம் நடக்கும் பொழுது நாங்கள் உலகத்தில் பிறக்கவே இல்லைப்பா. ஆத்ம உலகத்துக்கு வரவே இல்லை. நாங்கள் தாயின் வயிற்றில் உருவாக்குவதாகவே எங்களை மட்டும் இல்லை எங்கள் பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து எங்கள் சந்ததி உங்களுக்காக முன்குறிச்சு எங்கள் மேலே எவ்வளோ அன்பு காட்டினீங்க. இந்த பண்டிகை நாட்கள் இடையே கூர்ந்து உங்களுடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை செலுத்த எங்களுக்கு இருப்பதா இருக்கப்பா. சபையாய் இந்த சத்திய வசனத்தை கொண்டாடிக்கிறோம் ஆண்டவரே. அன்றொரு புறஜாதிகளை போல வீணான சிந்தனையோ உணர்வற்றவர்களாயோ அசுத்த சரீரங்களை எங்கள் மாம்சங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு இந்த மெய்யான நீதியில் பரிசுத்தத்திலும் தெய்வ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய சாயலை சிருஷ்டி புதிய மனுஷர்களாய் நாங்கள் வாழைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் கூட அப்படி மாம்சத்தின்படி வாழ்ந்து விடக்கூடாதுப்பா. மாம்சத்தின்படி உணர்வற்றவர்களாய் போயிடக்கூடாதுப்பா. எல்லா இடத்திலும் எங்கள் பிள்ளைகளை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் விசேஷித்தவர் என்பதை கண்டுகொள்ளப்பா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள 2026 வருஷத்திலே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் பார்க்க ஆண்டவரே. சத்தியத்தின்படி நடக்கிற கூட்டத்தார் என்பதை இந்த ஜனங்கள் கண்டுகொள்ள கிருபை செய்கிறார்களப்பா. ரட்சிப்பின் பாதைகளில் நடக்க எங்கள் கிருபையின்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே எங்களை அப்படி நடத்துகிறாங்கப்பா. இந்த 10 நாட்களும் பண்டிகையினுடைய நாட்கள் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணும் பொழுது அப்பா இந்த சாயலோடய நாங்கள் செலிப்ரேட் பண்ண ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய நாம மகிமை பண்ணிட்டு ஆண்டவரே. இந்த சாயலை சுமந்து நிற்கிறோம் என்பதை உணர்ந்து உணர்வுள்ளவர்களாய் நாட்களெல்லாம் கிறிஸ்துவுக்கு உள்ள அப்ப நாங்கள் செய்ய ஆண்டவரே நினைவு கூற ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய குமாரனாய் கிறிஸ்துவை பின்பற்ற எங்களுக்கு கிருபையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் இப்படி கருத்துல ஒப்பு கொடுத்து இந்த வசனத்துக்கு என்று சொல்லி இந்த சத்தியத்தின்படி என்று சொல்லி அப்படி ஆசீர்வதிக்கிறப்பா. நீங்க தந்த வார்த்தைகளை சொல்லி நான் சபையை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய சாயல் ஆகிய தேவனுடைய சாயல் எங்களுக்குள்ளே தங்கி இருக்கு ஆண்டவரே. அப்பா வெளிப்படுத்த 22:17 சொல்றது போல நீதி செய்கிறவன் அசுத்தம் செய்கிற ஒரு புறம் இருந்தாலும் நாங்கள் நீதி உள்ளவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாகி மாற சபையாய் ஆண்டவருடைய வருகைக்கு என்று சொல்லி ஆயத்தப்பட கர்த்தர்களை கிருபை தர வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கொடுங்க தாவி நீங்கள் ஆஸ்வதிங்க. விசேஷமாய் நாளை நடக்கதான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்ய சகோதரர்களாய் ஒருமித்து நாங்கள் கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அப்பா இந்த நினைவுகளோடு கூட அதை எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பரிசுத்தமும் ஆண்டவருடைய கிருபையும் இறக்கும் அதை காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. கிருபையுள்ள தேவனே இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. வீட்டு கூட்டங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே அப்பா எல்லா காரியத்திலையும் உம்முடைய பிரசனம் என்று தொடர்ந்து எங்களுடைய கர்த்தர் ஆவியானவர்களை ஆளுகை செய்வீராக. துதியும் கனமும் மகிமை எல்லாம் நாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஆசீர்வதியும் ஆத்துமாவை கர்த்தர் ஸ்தோத்திரங்களே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த இடைக்கும் செய்யும் இன்று சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வருகிற சகல பரிசுத்தவான்களோடும் சபையோடும் மனிதர்களோடும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.